ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடையோட அளவை தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூடை இதோட அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பின்னிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு போன வீடியோவில் நீங்கள் நான் சொன்னதுக்காக நிறையா லைக் போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோ நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்கலை, நான் வாயால் சொல்லலான்னு நான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள். இதுக்கு 9.5 அடி வெட்டணும். 9.5 அடி வெட்டி 9.5 அடி வெட்டி ஒரு சைடாக ஃபுல்லாக நம்ம போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டு ஒரு சைடில் நம்ம மூடிக்காக விட்டுருணும். 9.5 அடி வெட்டி நார்மல் நாட்டு நான் ஃபுல்லாக போட்டுருக்குறேன். நார்மல் நாட்டு ஃபுல்லாக போட்டு ஒரு சைடு நம்ம இந்த சைடு அப்படியே 14 வருஷம் போட்டிருக்கேன். 14 வருஷம் போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக மூடிக்காக விட்டு 14 வருஷம் நம்ம பின்னிக்கணும். பின்னி இதேமாரி லாக் போட்டுடணும். லாக் போட்டு இந்த லாக்கையும் போட்டு 2 பட்டனையும் போட்டு காது அதுமாரி பின்னிட வேண்டியதான். காதுக்கு நான் ஸ்ட்ராங்கான காது தான் இது போட்டிருக்கிறேன். எப்பொழுதும் போகிறேன் சுற்றுக்காய் இறுக்கமாக போடுவோமே அந்த காது போட்டிருக்கேன். இது நெல்லிக்காது போட்டிருக்கேன். நெல்லிக்காது சொன்ன மாதிரி தான் அளவு போன வீடியோலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்தமாரி எடுத்துக்கோங்க. உள் ஒயர் 4.25 அடி உள் வயிறு. இல்லைனா 4.5 அடி எடுத்துக்கோங்க உள் வயிறு. ஏன்னா பெருசாக வேணும்னா நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். பெருசாக வேணும்னா 4.5 அடி எடுத்துக்கோங்க உள் வயிறு. வெளி வயிறு 8 அடி எடுத்துக்கோங்க. 8 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் கரெக்டாக திட்டமாக போட்டுக்கிட்டு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். போன வீடியோவில் நான் அளவு சொல்லியிருக்கிறேன். அந்தமாரி அளவையை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அந்த நெல்லிக்காது. இது அளவு எவ்வளவு நீட்டு எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். 13 இன்ச்சு இருக்குது நீட்டு. 13 இன்ச்சு இருக்குது. அகலம் உங்களுக்கு 6 இன்ச்சு. அகலம் 6 இன்ச்சு இருக்குது உங்களுக்கு. உயரம் நீட்டு 13 இன்ச்சு இருக்குது. அகலம் 6 இன்ச்சு இருக்குது. உயரம் 10.5 அடி 10.5 இன்ச்சு இருக்குது. அதேமாரி தான் இருக்கும். இந்த கூட இந்தமாரி எவ்வளோ அழகாக சிவன் கடலில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி கூட வேணுனாலும் உங்களுக்கு நான் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போட்டு தரேன். இந்தமாரி மூடி கூட. இதில் ஒரு வீடியோ நான் கமாண்டில் போன வீடியோவில் கமாண்டில் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னாக்கா நாராயண சக்கரை மாதிரி இருக்குது இந்த பூவு, போரை தடுக்கலான்னு போட்டிருக்காங்க. நான் என் கூடையோ என் பூவையோ நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த போரையும் நீங்கள் தடுக்க வேணாம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லாட்டினா பேசாமல் இருந்துருங்க. நீங்கள் இப்போ வீடியோ பார்க்காட்டினாலும் பரவாயில்ல. இந்தமாரி கிண்டலில் கேலியெலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் எவ்வளோ 2 வருஷமாக போட்டிருக்கேன். யாரும் எதுவுமே சொன்னதில்லை. இந்தமாரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு டிசைனாக இருக்குன்னு நான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டினா விடுங்க. அதில் என்ன நையாண்டிலாம் பண்ணுறீங்க? இது எனக்கு பிடிக்கல. இந்தமாரிலாம் செய்யாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த அளவு நான் சொன்ன மாதிரி 9.5 அடி வெட்டி ஒரு சைடுக்கு மூடிக்கி விட்டுட்டு ஒரு சைடாகவே பின்னிக்கிட்டு வாங்க. பின்னிக்கிட்டு 14 வருஷம் முடிஞ்சோடனே அப்படியே சுற்றி நம்ம இந்த இடத்துல நம்ம நார்மல் நாட்டு இதுலேருந்து சிவன் கண்ணு ஆரம்பிக்கணும். அடியில் நார்மல் போட்டிருக்கேன். இது போன வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது 9 அடி வெட்ட சொன்னேன். இது 9.5 வெட்டிக்கங்க. இங்கே பாருங்கள். இது நம்ம அப்படியே சிவன் கண்ணு ஒன்று, நார்மல் நாட்டு ஒன்று இப்படி பின்னிக்கிட்டே இந்த 1 வருஷம் வந்தாக்கா கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் லூப்பு கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் இந்த டிசைனு. இப்படியே கரெக்டாக பின்னுங்க. மாறாமல் பின்னுங்க. ஒரு இது மாறினா கூட உங்களுக்கு டிசைன் மாறிடும். மாறாமல் பின்னிக்கிட்டு வாங்க. இந்தமாரி லாக்கு வச்சு இது 2.5 அடி வச்சுருக்கேன். 2.5 அடி வச்சு இந்த லாக்கை போட்டு இந்த பூ பின்னதை தான் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.